நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு. உன்னதப்பாட்டு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? நமக்கு ஒரு சிறிய சகோதரி என்று அஜாக்கிரதையாய் ஆவிக்குரிய ஜீவியம் செய்து கிறிஸ்துவின் வருகையில் கைவிடப்பட்ட விசுவாசிகள் யாரை குறித்து சொல்லுகிறார்கள்? கிறிஸ்துவின் வருகையில் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று அத்துடன் இராமல் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி ஜாக்கிரதையாக ஆவிக்குரிய ஜீவியம் செய்தவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்பதை உன்னதப்பட்டு 6ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 12 வரை உள்ள வசனங்களில் 694 முதல் 697 வரை உள்ள செய்திகள் மூலமாக தியானித்தோம். ரட்சிக்கப்பட்டும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றும் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படாமல் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் தங்களுடைய சுய சித்தத்தையே பணத்திற்காகவும் புகழுக்காகவும் உலகத்திற்காகவும் நிறைவேற்றின விசுவாசிகள் கைவிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் ஜீவித்தவர்கள் கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டதையும் நிர்விசாரமாய் ஆவிக்குரிய ஜீவியம் செய்த தாங்கள் கைவிடப்பட்டதையும் இந்த விசுவாசிகள் அறிந்து துக்கப்படுகிறார்கள் என்பதை உன்னதப்பாட்டு 6ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனங்களில் 698 மற்றும் 699ஆம் செய்திகள் மூலமாக தியானித்தோம். தாங்கள் அந்திகிறிஸ்துவின் கொடூர ஆட்சிக்குள் விடப்பட்டதை உணர்ந்து தங்களுடைய ஜீவனையும் பாராமல் அவனுடைய நாமத்தையும் முத்திரையையும் தரித்து கொள்ளாமல் இரத்த சாட்சிகளாக மரிப்பதற்கு ஆயத்தமாகிறார்கள் என்பதை உன்னதப்பட்டு 8ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களின் மூலம் 722 முதல் 725 வரை உள்ள செய்திகளில் தியானித்தோம். இந்த வேளையில்தான் அவர்களுக்கு மேலும் ஒரு ஆத்தும பாரம் உண்டாகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி துக்கப்படுகிறார்கள். இந்த வசனத்தின் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு என்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற நிலையில் உள்ளவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இவர்களும் அந்திகிறிஸ்துவின் கொடூர ஆட்சி நடக்கும் காலத்தில் இருப்பதை பார்க்கிறார்கள். இவர்கள் பலப்படாதவர்கள், அந்திகிறிஸ்துவின் கொடூர செயல்களுக்கு முன்பாக கிறிஸ்துவை மறுதலியாமல் இருக்கும் அளவிற்கு ஆவிக்குரிய பலம் இல்லாதவர்கள். நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இந்த ஆவிக்குரிய சிறிய சகோதரிகளும் கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்தப்பட வேண்டுமே, அவர்களும் கிறிஸ்துவோடு கூட 1000 வருட அரசாட்சியில் பங்கு கொள்ள வேண்டுமே என்று ஆத்ம பாரம் உள்ளவர்களாய் அங்கலாய்க்கிறார்கள். இந்த ஆத்ம பாரத்தை இன்றே நாம் நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் அனுபவிப்பது நல்லது. அது மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்திக்கு ஒப்பாக நம்மை மாற்றும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.